உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணும் பண்ணி தான் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி அடுத்த ஒரு வருடங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு, கேது, குரு, சனி இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சினால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். ஒரு கிரகம் பெருசாக சில விஷயங்களை கொடுக்கும், ஒரு கிரகம் சிலது கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. ரெண்டாவது, இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்குது. அது நல்லதாகவும் இருக்குது, சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களாகவும் இருக்குது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் நல்லா பண்ணணும், வேலை மாற்றம் செய்யணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு வீடு, மண்டி, வாகனம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வெறும் சனி பயிற்சினா சனி பயிற்சி மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லா கோள்களையும் பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக வருட கிரகங்களின் கோள்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது எதாவது சொல்லுவோம், எல்லா கிரகத்தையும் சேர்த்து பாருங்கள். ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். நீங்கள் நல்லது செய்யும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு தடை இருந்தால் திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோல் இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் அடுத்த ஒரு வருட காலம் என்ன நிலை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது முதல்ல. ஏன்னா எல்லாருமே செய்கிற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வேலை, குழந்தை, கல்யாணம் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். எதை செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு வருட காலம் ராகு, கேது, குரு, சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான், 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான். கடகராசி மாதிரி கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வேலை போயிருக்கு. அந்த வேலையும் எப்படி போயிருக்குன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை அவமானப்படுத்தி நீங்களாக வேலையை விடுற மாதிரி சூழ்நிலை இல்லை உங்களுடைய கீழ் லெவல் இருக்கவங்க ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் நிறைய கஷ்டங்கள் நீங்களாக விட்டுட்டு வரா மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே போல் கடுமையான நோய், ஆப்ரேஷன், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, சுகருக்காக ஏதாவது கால் நகை இதை வெட்டுறது, விரலை வெட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு. இந்த சுகர் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நிறைய ஆகி உடலில் நிறைய பாதிப்பு, விபத்துகள். மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் 2 மாதம் 3 மாதம் இருந்து எந்திரிச்சு வாழ்க்கையில் நான் பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இருக்குது. அதே போல் கடந்த 2.5 வருஷத்தில் மட்டும் எனக்கு அதெல்லாம் அதிகமாகிடுச்சு சார், பிஸ்னஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சில பேருக்கு பணம் ஏமாற்றம், எங்கேயா ஸ்கேமில் மாட்டிக்கிறது. நல்லா படித்தவங்களாம் நிறைய பேர் மாட்டிருக்காங்க. அதான் ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை. அது முக்கியமாக நல்ல கணக்கு எழுதக்கூடியவர்கள், கணக்கர்கள்லாம் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அதே போல் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டு லாஸ். நல்லா பண்ணிகிட்டு இருந்தது சார், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் லாஸ் ஆச்சு, அதை திருப்பி நான் சம்பாதிக்கணுன்னு இருக்கா, அப்படியே போய் கடைசியில் 10 லட்சம் இழந்துட்டேன், 20 லட்சம் இழந்துட்டேன், 50 லட்சம் இழந்துட்டேன்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் பணம் கொடுத்தவங்களுக்குலாம் திருப்பி வரல, இன்வெஸ்ட் பண்ண காசுலாம் திருப்பி எடுக்க முடியல. வீடு வாங்கிட்டு மாட்டிகிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு வீடு நல்ல வீடாக வந்துச்சு சார், நான் வாங்கினேன், கொஞ்சம் லோன் அதிகமாக போக வேண்டியது, போனேன், கடைசியில் வேலை போயிடுச்சு, பிஸ்னஸ் இல்லை. அதே போல் திருமணம் சம்பந்தமான விஷயம் நிறைய சண்டைகள், சச்சரவுகள், துரோகங்கள், தகாத உறவுகள், தேவையில்லாத ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை பிரிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு காதல் ஏமாற்றம், தோல்வின்றது கூட பரவாயில்ல, தப்பு கிடையாது, அதில் ஒரு ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை.
நீங்கள் காதலிச்ச பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்ய முடியாத சூழ்நிலை, அவங்க வேணான்ட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள், அதே போல் நிறைய நம்பிக்கை துரோகங்கள், இதெல்லாமே கடகராசி என்பது கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு நடந்திருக்கு. இந்த வருஷம் இதுலேருந்து வெளில வர முடியுமா சார்? கண்டிப்பாக வருவீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கடகராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் முதல்ல குறையும் சார். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி மாறிடும், வேலையில் இருந்த அவமானங்கள் குறையும். அதே போல் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். என்னன்னா, இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் சம்பளம் புதுசாக போனோன்னா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அது உங்களுக்கும் தெரியும் சார். இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் சார், சில இடத்துல கிடைக்கல, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏன்னா கடந்த கால நிலைமை இல்லை, அதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கங்க. அதே போல் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பது செய்யலாம். தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும். என்னன்னா கூட கடன் சேர்ந்துக்கிட்டே வரும். அதிக வட்டிக்கு வாங்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபு. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லாபத்தை கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 12ஆம் இடத்துல குரு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அந்த வரவு, அந்த பணத்தை லாபகமாக எடுக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்குது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சு, பணம் போட்டோன்னு நாளைக்கு வந்தோன்னு நினைக்காதீங்க. ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ஆகும். அதை பிளான் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, ஃபினான்ஷியல் பார்ட்லாம் பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இடம் விற்க முடியாமல் மாட்டிட்டு கஷ்டப்பட்டு லோனை கட்ட முடியாமலாம் இருந்தவங்களுக்குலாம் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு உடல்நிலை நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், அது எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய கடகராசி என்பது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே சனி பயிற்சி ஆகணும், ராகு கேது பயிற்சி ஆகணும், குரு பயிற்சி ஆகணும், நல்ல சேஞ்ச் தெரியுது சார், பரவாயில்ல, மாத்திரையே முதல்ல குறைச்சிட்டேன் நான், இப்போ டாக்டரே குறைக்க சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சொன்னவங்களாம் இருக்காங்க. ஒரு மன ரீதியாக உடல் ரீதியான ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், அதுதானே வேணும் ஒரு மனுஷனுக்கு. வாழ்க்கை உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், எந்த ஒரு முடிவு எடுக்கணும் மனசு நல்லா இருக்கணும். அப்போ அந்த மனசு நல்லா இருக்கும்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தெளிவான முடிவுகளாக இருக்கும், ஜெயிக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம், ஏன்னா 8ஆம் இடத்தில் ராகு, வெளிநாடு வாய்ப்பு தேடி வரும், அதை எடுத்துக்கங்க, எடுக்காமல் விட்டுறாதீங்க. ஐயோ நம்ம ஏதாவது எடுத்து அங்கே போய் மாட்டிக்க போவேன், நம்ம உடம்பு சரியில்லையே, நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதேமாதிரி ஃபேமிலிக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ அதை தவற விடாதீங்க, எடுத்துக்கங்க. சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கல சார்னா கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் ராகு, குரு பார்வை வேற 8ஆம் இடத்துக்கு இருக்குது, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாவம். அடுத்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தும் பணம் கேட்க முடியாது, லோனும் கட்டணும், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் சார். அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு, அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடியவர்கள்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதெல்லாமே வரும். அதே போல் அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற ஆஃபீஸில் முதல்ல ப்ரெஷர் குறையும் சார், அது கண்டிப்பாக நடந்தே தீரும். வேலை இல்லைனா வேறு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும், அதில் டவுட் படாதீங்க. அதே போல் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். ஆனால் என்ன, கொஞ்சம் ஜாதகம் பார்த்து சேர்க்கணும். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால திருமண யோகம் உண்டு, ஆனால் அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு, அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. காதலில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மனசு மாறி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், பயப்படாதீங்க. திருப்பியுமே அந்த காதல் திருப்பி கிடைக்கலாம், இல்லை அது தப்பான காதல் நினச்சி மனசை மாறி வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வரனை தேடி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். தொழிலில் இருக்கவங்களாம் அப்பாடா இப்போ தான் சார் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், 4 பேர் நெருக்கினவங்களாம் கொஞ்சம் நெருக்காமல் இருக்கான், நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னை புரிஞ்சவங்க கூட சரியாக என்னை ஒழுங்காக வழி நடத்தலை, என்னை டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்ல அந்த டார்ச்சர்லாம் குறைஞ்சி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அடுத்த ஒரு ஆண்டுகள் இருக்க போது, நல்லபடியாக வாய்ப்பை பயன்படுத்தி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு நேரம். வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா அடுத்த ஒரு வருடம் கடகராசி என்பதற்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் வருட கிரகங்களுடைய கோச்சார பலன்கள். இதையும் தாண்டி என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள், அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி. ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லும்போது சனி பகவானுடைய 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனால் தசாபுத்தின்னு சொல்லும்போது ஒரு கிரகத்துடைய தசாபுத்திகள் பார்த்திங்கன்னா சுக்கிர தசைனா 20 வருஷம், கேது தசை அப்படின்னா 7 வருஷம், ராகு தசை அப்படின்னும் போது 18 வருஷம். இந்த மாதிரி அந்த
தசாபுத்திகளும் ஒரு முக்கியமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிராப்த கர்மா என்ன, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதுனா மாதிரி ஒரு 51 பக்கம், அதில் தசா புத்தி என்ன, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்ட 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. இது ஒரு நோட்டில் எப்படி வச்சுருப்பீங்களோ அது மாதிரி பிடிஎஃப்பில் கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தரலாம் கேட்பீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம், எது நல்லது எது கெட்டது, எந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி பிரசன்ன வகுப்புகள், சோழி பிரசனம் பார்க்குறது, ஜாமக்கோள் பிரசனம் பார்க்குறது, எண்கணித பிரசனம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் பார்க்குறது, இதுமாதிரி இல்லாமல் தேவ பிரசனங்கள், கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள், கோவிலுடைய நிலை எப்படி இருக்குது, கோவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பிரசனங்கள் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.